Hi bro, welcome to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம CNC ஷாப் ஃப்ளோர்ல யூஸ் பண்ற ஒரு சில ஆக்சஸரீஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ மிஷின் செட்டிங் ஆயிட்டு இருக்கு. உங்க மிஷின் நீங்க மிஷின் ஆன் இருக்கீங்க. ஷட்டரோ இல்ல சூப்பர்வைசரோ அங்க செட்டிங் போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் ஒரு பொருள் கேட்பாரு. அதாவது ஸ்லீவா இருக்கட்டும், காலட்டா இருக்கட்டும், இல்லைனா ஒரு TNMG சிம்மாக இருக்கட்டும், இல்லைனா த்ரெட்டிங்னு சொல்லிடைய சிம்மாக இருக்கட்டும், அலைங்கியாக இருக்கட்டும், ஜாஸாக இருக்கட்டும், டீ நட்டாக இருக்கட்டும், இல்லை நட்டாக இருக்கட்டும், ஜாஸ்லேயே ஆல் ஜாஸ் இருக்குது, சாஃப்ட் ஜாஸ் இருக்குது, எல் டைப் ஜாஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன இந்த எல்லாத்துலேயும் இன்னும் பல இருக்குது. நான் ஒரு சிலது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியுமா? இப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு புதுசாக இருந்தீங்களன்னா கட்டாயம் உங்களுக்கு நான் சொன்னது வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏதோ 1-2 தெரிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். நான் சொன்னது வந்து கம்மி, இன்னும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ செட்டிங் போடுற அந்த நேரத்தில் உங்கள் செட்டரோ சூப்பர்வைசரோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு இதில் இருக்கிற எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருன்னு முழிப்பீங்க. அப்போது உங்கள் சூப்பர்வைசரு உங்கள் மேலே ஒரு கோபம்ன்றது வந்து கிரியேட் ஆகிடும். நாடா இவனை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே தெரியல இவனுக்கு, இவனை வச்சுட்டு நம்ம செட்டிங் எப்படி போடுறது அப்படின்ற ஒரு கோபம் வரும் அவருக்கு. ஏன் அப்படி கோபம் வரும்னா, செட்டிங் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைமிங்குள்ளே நீங்கள் செட்டிங் போட்டு முடிக்கணும் அப்படின்னு. அப்போது அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார் சூப்பர்வைசரு. அவர் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற நேரம் ஈக்குவலாக நீங்களும் ஒர்க் பண்ணணும். அவர் என்ன கேட்குறாரோ அதை இம்மிடியேட்லியாக அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். அங்கே இல்லைனாலும் கூட எல்லாமே ஒரு ரேக்கில் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு பீரோவில் வச்சுருப்பாங்க, அதுக்கான ஒரு ஏரியா இருக்கும், அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அங்கேருந்து இம்மிடியேட்லி எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுக்கணும். இப்போ அவர் ஒரு டீ நட் கேட்குறாரு. ஏற்கனவே ஒரு டீ நட்டு சரியில்லை, சரி புதுசாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு டீ நட்டு கேட்கலாம், இல்லை ஜாஸே கேட்கலாம். சரிப்பா அந்த ரேக்கில் போயிட்டு ஆட் ஜாஸ் இருக்குது எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுவார். நீங்கள் போயிட்டு ஆட் ஜாஸு அப்படின்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும்தான் நீங்கள் போயிட்டு சடனாக போயிட்டு ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வர முடியும். சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே அப்படின்னான்றத என்னன்றதே தெரியலன்னா நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? எடுத்துகிட்டு வர மாட்டீங்க, திருன்னு முழிப்பீங்க. அப்போ அவருக்கு அங்கே டைம் லாஸ் ஆகும், செட்டிங் டைம் அதிகமாகும். அதனால் கட்டாயமாக வந்து நீங்கள் நம்ம ஷாப் ஃப்ளோரில் CNC டர்னிங் ஷாப் ஃப்ளோரில் என்னென்ன ஆக்சஸரீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா உங்களோட சூப்பர்வைசருக்கோ இல்லைன்னா உங்களுடைய செட்டர் கோவத்துக்கோ நீங்கள் ஆளாவீங்க. நீங்கள் பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் தான் நீங்கள் அடுத்தபடியாக இன்னொரு ஸ்டெப் ஏற முடியும். இல்லைன்னா ஒரே ஸ்டெப்பில் அப்படியே இருந்துருவீங்க.